பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கை நீடிக்க வேண்டுமா என சென்னை உயர்நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதனை ரத்து செய்ய கோரி ஞானசேகரன் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதற்கு மத்தியில் ஞானசேகரன் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில ஞானசேகரன் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் தாக்கல் செய்த வழக்கு உயர்நீதிமன்ற அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது நீதிபதிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவு நீடிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர், கொடுங்குற்ற செயல்களை செய்த ஞானசேகரனால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டது என குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பான விரிவான வாதங்களுக்காக வழக்கை ஒத்திவைக்க வேண்டும்னு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதனை ஏற்று நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காரு.